ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரெசிபி கோந்த் மில்க் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் கோந்து மீன்ஸ் எடிபிள் கம். தமிழில் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது ட்ரீஸ்லேருந்து அதுவாக நேச்சுரலாக இந்த மாதிரி ஒரு கம் ஃபார்மில் வெளியில் வரும். அதுதான் இது. இதை நான் கோர்ஸாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு. கால்சியம், மெக்னீஷியம், ப்ரோட்டீன் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் இது ப்ரெக்னென்சி டைமில் விமென்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. லாக்டேஷன் விமென்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கும் இது கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட பாடியை வார்ம் அப் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது கான்ஸ்டிபேஷனாக இருந்துச்சுன்னா அதையும் ரிலீவ் பண்ணி தரும். ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் இது சரி செஞ்சு தரும். இது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. ஓகேங்க, இப்போது நான் இதில் வார்ம் மில்க் எடுத்துருந்தேன். இந்த வார்ம் மில்கில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது சுகர் கரையிற முடிக்கும். ஓகேங்களா, இது டிசால்வ் ஆகட்டும், விட்டுடலாம். தென் நான் இப்போ ஒரு பேன் எடுக்க போகிறேன். அந்த பேனில் கீ ஊற்ற போகிறேன். நெய்யெல்லாம் கீ ஊற்றிக்கிட்டு கீ நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த எடிபிள் கம் பிசின், இது கோர்ஸாக க்ரஷ் பண்ணியிருந்ததுன்னா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கோர்ஸாக இது பண்ணிக்கணும். இது ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம அந்த கோர்ஸாக க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது 2 ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஃப்ளேம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன் அப்படின்னா இது கருகாமல் இருக்கிறதுக்கோசம். நம்ம கோர்ஸாக க்ரஷ் பண்ணியிருந்தாலும் இதில் கொஞ்சம் டஸ்டி ஃபார்மாக இருக்கும். அந்த டஸ்டி ஃபார்மெல்லாம் கொஞ்சம் கருகி போகாமல் இருக்கிறதுக்கோசம் இது நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு 1 மினிட் 1.5 மினிட்டு கூட தேவை வராது. 1 மினிட்லேயே இது ஆகிடும். ஏன்னா நம்ம 2 ஸ்பூன்ஸ் தானே போட்டிருக்குறோம். ஒரு கிளாஸ் மில்க்குக்கு 2 ஸ்பூன். ஓகே, நம்மளுக்கு இப்போ கோல்டன் கலரில் வந்துட்டுருக்குது. இதை நம்ம இப்போ எடுத்து நம்ம லுக்வார்ம் மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, சுகர் ஆட் பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு இதில் அதிலே கொஞ்சம் அப்பி இருக்கும். அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி மில்க் எடுத்து இதில் போட்டால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் இதே மாதிரி விட்டோம் அப்படின்னா அப்படி அந்த மில்கில் இது கொஞ்சம் உப்பி வரும். கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 5 மினிட் வச்சுட்டு நம்ம இந்த மில்க் ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கிட்டு குடித்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக இருக்கும்போது எனக்கு எங்கள் அம்மா அதிகமாக வீக்லி ஒன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எடிபிள் கம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்திருக்கும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு மீன்ஸ் பால் குடிக்கும்போதே இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.